முருகா உன் திருக்கரமே பிள்ளை பாக்கியம் தந்தாய் நீ அருள்வரமே. ஆடிவா மயில் ஏறிவா பத்துமலை ஆண்டவனே வடிவேலா. வணக்கம். கடந்த தேர்தலில் நம்ம முதல் முறையாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் போது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கீங்க? முடிந்த அளவு பெரும்பாலான வாக்குறுதிகளை நான் இந்த தொகுதியிலே நிறைவேற்றியிருக்கிறேன். அதில் ஒன்றுதான் வையப்பமலை கோயிலுக்கு சாலை அமைக்கின்ற திட்டம். இது 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பகுதி மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த காலத்திலே மலைக்கு ஏறுகின்ற படிகள் எல்லாம் அந்த உயரம் என்பது ஓரடி வரை வைத்து ஏறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த காலத்திலே ஒரு அடி படி ஏறுவது என்பது மிகவும் சிரமம். இன்றைக்கு வீடுகளிலே கூட மேல் மாடிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 7 அங்குலத்திலிருந்து 6 அங்குலமாகி இப்போது 5 அங்குலம் படிதான் வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்த மலைக்கு சாலை வசதி இருந்தால் பக்தர்கள் வருவதற்கு வசதியாக இருக்கும் என்ற கோரிக்கை இருந்தது. வயதானவர்கள் யாருமே மேலே வர முடிவது கிடையாது. சாலை இருந்தால் எல்லோருமே வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும் என்ற அளவில்தான் அந்த கோரிக்கை இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனேயே பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த திட்டம் என்பது ஆரம்பத்திலே இது நடக்குமா என்ற சந்தேகத்தை பலரும் எழுப்பிக் கொண்டிருந்தாலும் இது உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் இதற்கான கோரிக்கை என்னால் வைக்கப்பட்டு இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு இந்த பணி முடிவடையும் தருவாயிலே இருக்கிறது. வையப்பமலை முருகன் கோயில் என்பது பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்தாலும் மேலே வருவது சிரமம் என்கிற காரணத்தினால் மக்கள் மத்தியிலே பெருமளவு ஒரு வரக்கூடிய வாய்ப்புகளை இது உண்டாக்கவில்லை. இப்போது நாம் போடுகிற இந்த புதிய சாலை வெகு விரைவில் திறக்க இருக்கின்றோம். திறந்த பின்னால் பல மடங்கு பக்தர்கள் இந்த மலை கோயிலுக்கு முருகனை தரிசிப்பதற்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். முழுமையாக சாலை முடியாத போதே இதற்கு முன்னால் வந்த பக்தர்களை விட இப்போது வருகின்ற கூட்டம் அதிகமாகி இருக்கிறது. இது முடிந்துவிட்டது என்று ஊருக்கு தெரியும் பொழுது பல பகுதிகளிலிருந்தும் வையப்பமலை முருகன் கோயிலுக்கு மக்கள் எல்லோரும் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த கோயிலுடைய இந்த முன்னேற்றம் மேம்பாடு என்பது ஆரம்பிக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். இந்த பாதை என்பது மலை மேல் இருக்கிற முருகனுடைய அருளால் நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோடு இல்லைங்க, படி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப மக்கள் ஏறத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. இங்கே எங்ககிட்டே கேட்டுட்டு கிளம்பிடுவாங்க, மேலே ஏற மாட்டாங்க. இப்போ ரோடு போட்டதுனால கொஞ்சம் எல்லாம் மேலே போகிறாங்க, பிடிக்கிறாங்க. பரவாயில்லைங்கண்ணா, உங்களால் நாங்களும் இந்த முருகனை தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அதோட தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து ஒரு 10 தேர்தலாக கூட அது ஒரே திட்டங்கள் வந்துட்டு இருக்கிறத நாங்கள் பல காலங்களாக பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக தேர்தல் அறிக்கையில் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்துக்கான பணிகளை செஞ்சு திட்டத்தை அடுத்த தேர்தல் வரதுக்கு முன்னாடியே நிறைவுபடுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்கு பெரிய நன்றி.
மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல தலைமுறை மக்கள் வந்து முருகன் இருக்கான்னு கீழே இருந்து கும்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த தலைமுறை மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து மேலே வந்து பார்க்குறவங்க இப்போ கூட வரும்போது ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம், முதல் முறையாக நான் இப்போ தான் சாமியை பார்க்க மேலே வரேங்கிறாரு. ஏன்னா இந்த ரோடு பணியே முடியாத போது கூட அதில் ட்ராவல் பண்ணி வந்து காரில் வந்துட்டு முருகனை பார்த்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ரோடு முடியுது, இப்போ இந்த வசதிகள்லாம் வந்துருச்சு, நம்ம மேலே வர்றோம் பார்க்குறோம். பட் ஆனால் வந்து 2 ஆண்டுகள் இதற்கான ஃபைல் மூவ்மெண்ட் இருந்தது. இது வந்து ஆமாம், பல துறைகளில் இதற்கான அப்ரூவல் வாங்க வேண்டிய அந்த அவசியம் இருந்தது. HRNCலேருந்து NOC வாங்கணும், அப்புறம் ரூரல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்படின்னு பல்வேறு மேஜைகளுக்கு இந்த ஃபைல் போய் முதலமைச்சர் வரைக்கும் போய் தான் இது வந்து கிளியர் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் திட்டம் தொடங்கினதுலேருந்து எத்தனை முறைங்க நான் மேலே வந்திருப்பீங்க இந்த பணிகளை பார்க்குறதுக்கு நான் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 முறை வந்திருப்பேன். 20 முறை வந்திருப்பேன். மேலே கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்து நான் இது வந்து ஒரு 5வது முறையாக வந்திருக்கேன். முதல் முறையாக என்னை வந்து ஒரு மத்தியானம் 2 மணிக்கு மேலே மண்டல பூஜைக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 மணிக்கு முழுசாக கீழே இருந்து படிகளில் அந்த வெயிலில் வந்து ஏறி கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் பார்த்தேன் அந்த படியெல்லாம் ஒரு அடி அளவுக்கு உயரமாக இருந்தது. ரொம்ப சிரமமாக இருந்தது. முழுசாக வர முடியல. இடையில நின்று வந்தோம். இப்போ நம்மளே அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லாரும் நினச்சா எப்படி வர முடியும்? அப்போ தான் வந்து இதை வந்து இந்த சாலையை வேகப்படுத்தி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முழு முயற்சியோடு இதற்கான திட்டமிட்டு இதை வந்து ஒரு சரியான கவனத்திற்கு கொண்டு சென்று இதை இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. ரோடு இல்லாதனாலங்க குறைவாக போயிட்டு இருந்தாங்க. ரோடு போடங்காட்டிங்க ரொம்ப வசதியாக இருக்குங்க. எங்களுக்கு 2 பஸ் போகிற அளவுக்கு போட்டிருக்காங்க. எங்களுக்கு வியாபாரமும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. மலைப்பாதை ஒரே ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு பணி முடிகிறதுங்கிறது வந்து அதான் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை வேகப்படுத்தணும்னு சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த பணியை போல இதை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா தான் அது நடக்கும். அதை நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் இதை போல் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றும் போது அதை பார்த்துருக்கேன். அப்படி முயற்சிகள் எடுக்கிறப்ப அது நடக்காமல் இல்லை, அது நடந்துருது கண்டிப்பாக. நீங்கள் இதோட மொத்த நீளம் எவ்வளவு, என்ன மாதிரி அமைப்புகளில் சாலை பணிகள் நடைபெறும்? அதான் கீழேருந்து இது மேலே பார்த்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு மொத்தமாக வரும். இப்போ மேலே வந்த பின்னாடி இப்போ இந்த ஏரியா, அதே போல் இந்த ஏரியா, இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா கம்ப்ளீட்டாக. பார்க்கிங் எவ்வளோ வண்டி நிறுத்தலாம்? ஒரு 70 வண்டி நிறுத்தலாம். அப்படி தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக கரெக்டாக ப்ராப்பராக நிறுத்தினாங்கன்னா ஒரு 70 வண்டி நிறுத்தலாம். பெரிய பஸ்ஸே வரலாம் மாட்டேங்குது. ஆமாம், பெரிய, ஏன்னா ரோடு அந்தளவுக்கு அகலமாக இருக்குது. ரோடு அளவுக்கு அந்தளமாக இருக்குது. பெரிய பஸ்ஸை இங்கே வந்து திரும்பலாம். அந்தளவுக்கு இடம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ரேம்ப் வந்து மேலே ரீச் ஆகிறதுக்கு அப்படி ஒரு 2 ரோவாக வச்சு ஈஸியாக நடந்து போகிற மாதிரி வந்து ஒரு ரேம்ப்பு போடுறோம். சரி, அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ரேம்ப் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இங்கே மேலே வரும். ஓகே. ஸோ வந்து ஈஸியாக நடந்து வர்ற மாதிரி அதை பண்ணியிருக்கோம். அதை தாண்டி குழந்தைகளோட வயதானவர்கள் இது மாதிரி வர்றவங்களுக்கு இங்கே வந்து நேராக அந்த பார்க்கிங் எண்டுலேருந்து ரேம்ப் ஓரமாக வந்து லிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ பண்ணிட்டோம்னு சொன்னால் என்ன தேவையோ. நாமக்கல் மாவட்டத்தில் லிஃப்ட் இருக்கிற மலைக்கோயில் முருகனே உதாரணம். ஆமாம், ஹைடெக் முருகனாகிறாரு. 50 ஆண்டுகள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான பணிகளையும் நிறைவு செய்துட்டீங்க. லிஃப்ட் போட்டது தாராளமாக வந்து இப்போ நீங்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமான உடனே கோயிலுடைய வருமானமும் அதிகமாகிடும். கோயில் வருமானம் அதிகமாகிறப்ப இன்னும் அதை மேம்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ இது மட்டுமல்ல, ஒரு 60-70 படி அந்த பக்கம் பின்னாடி இறங்கணும்னா கொங்கண சித்தர் குகை இருக்குது. ஸோ அதையும் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி முருகன் கோயில், சாமி, கல்யாணம் இதெல்லாம் தாண்டி 1 கிலோமீட்டர் ரேம்ப் வசதி மாதிரி தான் இருக்குங்கண்ணா. இங்கே இருக்க மக்களுக்கு பெரிய வாக்கிங்கான ஸ்பேஸாக இருக்குது. இவ்வளோ நல்ல காலை வந்து மேலே ஏறி இறங்கப்போ வாக்கிங்கே வந்துடுவாங்க. இது வேல்யூ ஆடட் சர்வீஸ் மாதிரி தான். ஆமாம், கண்டிப்பாக அது வந்துடும். ஏன்னா இது வந்து எப்படின்னா, நான் வந்து தொகுதி பூரா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அந்தந்த பகுதியில் இருக்கவங்க கொடுக்குற அழுத்தத்தை பொறுத்து அந்த பணிகள் வேகமாக நடக்கும். ஸோ இந்த பகுதியில் எங்கள் ஒன்றிய செயலாளர் ராஜா இருக்கார். ஸோ ராஜா வந்து எப்போவுமே இதை வந்து அண்ணா இதை பண்ணியே ஆகணும் பார்க்குறப்பெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் தான் உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியானவர்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இல்லை, நாங்களுமே மகிழ்ச்சி தாங்கண்ணா. ராசிபுரம் தான் சொந்த ஊர். இந்த ரோட்டில் மாதத்தில் 10 முறை போவோம். இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்கிறதும் தெரியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்ததே இல்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உங்கள் மூலம் கூட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை கிடைச்சதும் இன்னொன்று நாங்களாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரோடு இருந்தனால தான்.
தாத்தா வந்து சொல்லியிருக்காருங்கிட்ட கோயிலுக்கு வரும்போதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் போய் இந்த இதில் சாமியை வழிபட்டு அதுக்கு பிறகு தான் வந்து மேலே போவோம். இந்த குளத்துக்கு போய் தீர்த்தம் போட்டுக்கிட்டு, குளமும் இருக்குங்க, அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, அதில் தீர்த்தம் போட்டு ஒரு குளம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைய சொல்லும் போது தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல ஏதோ சாலை பணிகள் நடந்துட்டு இருக்கு. இல்லை, நாங்கள் இந்த பணிகள்லாம் துவங்கி நம்ம வந்துட்டு இருக்கிறப்ப இங்கே இருக்கிற பெரியவர்கள் சொன்னாங்க, முதல்ல வந்து இங்கே வந்து வழிபாடு நடத்தியிருக்காங்க. மண்டபம் மாதிரி. ஆமாம், மண்டபம் மாதிரி இங்கே வந்து வழிபாடு நடத்திருக்காங்க. இப்போவும் படம் வச்சு கும்பிட்றாங்க. அப்புறம் வந்து அந்த குளத்துல வந்து குளம் இருக்காங்க. ஆமாம், அது குளம் இருக்கு பாருங்க. குளம் வந்து சுத்தப்படுத்த பராமரிக்காமல் இருக்காது. அதை இப்போ தூர்வாரி சுத்தப்படுத்த போகிறோம். தண்ணி மோசமான தண்ணி இருந்தால் அதை எடுத்துட்டு அடுத்த மலையில் வர்றப்ப வந்து நல்ல தண்ணி வந்து அங்கே நிரம்புற மாதிரி அதை பண்ண போகிறோம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் டிசைனில் இந்த வழியெல்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த பாதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கான பாதையை வந்து முடிச்சு கொடுத்துட போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நடந்து போகிற பாதை தான். நம்ம இது நடந்து போகிற பாதை. இங்கே வர வந்துடலாம், நடந்து அங்கேயும் கொஞ்சம் பார்க்கிங் கொடுக்க போகிறோம். அங்கே கொஞ்சம் ஒரு பார்க்கிங், அங்கேயும் ஒரு 10 வண்டி நிறுத்துற மாதிரி ஒரு பார்க்கிங் கொடுக்கலான்னு இருக்கோம். பணியாளர் ரோடு வரவங்க வந்து அங்கே நிறுத்தி இதை முடிச்சுட்டு மறுபடியும் மேலே போய், இல்லைன்னா ரோட்ல நிறுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ இதுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேல்யூங்கன்னா, இது எப்படி கவர்மெண்ட்ல இதெல்லாம் சாங்ஷன் வாங்குனீங்களா என்ன? இல்லை, இது சாங்ஷன் இல்லை. இது வந்து நிதி வந்து பகுதி மக்களோட அந்த கோஆப்ரேஷன், ஒப்பந்தக்காரரோட கோஆப்ரேஷன், அப்படி தான் வந்து இந்த பாதையை ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து ஸ்கீமில் இல்லை, இதுக்கு வந்து அரசாங்க நிதி இது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இதை பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அந்த முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இந்த சின்ன கோயிலுக்கு ஒரு 7 கோடி வாங்கினதுங்கிறது வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சாதாரண தான் சொல்லலாம். அதுக்கு மேலே பணிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே அது கணக்கு பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பகுதி மக்கள், ஒப்பந்தக்காரங்களெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக பாராட்டணும். அதெல்லாம் அவங்க ஒரு கணக்கே பார்க்கல. நம்ம ஊர் கோயில் இந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, எம்எல்ஏ முயற்சி எடுக்கிறாரு, சரி நம்மளும் ஏதோ பண்ணுவோமேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட நல்ல முயற்சி கிடைச்ச வெற்றியாக தான் இது பார்க்குறாங்க. ஏன்னா சின்னதாக ஆரம்பித்து ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ நிதி தேவைன்னு திட்டமிட்டீங்க? ஆரம்பத்தில் வந்து இதுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டப்போ 4.5 கோடி தான். 4.5 கோடி தான் ஆரம்பத்தில் வந்து அதை பிளான் பண்ணது. அப்போ இப்போ வந்து அரசாங்கமாக அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறதே அடுத்த ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு தண்ணீரவான வேலை தான். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ரோடு அகலத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அகலம் போட்டாச்சு. அகலம் இது வந்து 3 வண்டி கிராஸ் பண்ணலாம் இருக்கு. பைபாஸ் ரோடு மாதிரி இருக்குங்கண்ணா. திராவிட மாடல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கோயில் கும்பாபிஷேகங்களும் ஆன்மீக விஷயங்களை அதிகம் பண்ணது தான் இருக்குது. ஏன் திராவிட மாடல் ஆட்சியில் ஆன்மீகம் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. எல்லாருமே சொன்னாங்க திராவிட மாடல்னு சொன்னா அதுல ஆன்மீகம் கிடையாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சின்னு தானே நம்ம ஒரு கிடையாது சொல்லிட்டு. நீங்க வந்து அது திராவிடர் கழகத்தோட நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு வந்து ஆரம்பத்திலேருந்தே அப்படி இருந்ததா தெரியல. அதனால ஒரு சிலர் வந்து அதை வந்து அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இந்த 5 ஆண்டுகள் என்னை பொறுத்த அளவுக்கு எது எப்படி இருந்தாலும் அந்த ஆன்மீக ரீதியாக பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நீங்கள் தொகுதி மக்களை நேரில் சந்திக்கிறதுக்கு எப்படி பண்ணீங்க? ஏன்னா கடந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ உங்களோட வந்தபோது அவர் சொந்த ஊர் இதாக இருந்தால் கூட வெளியூரில் குடியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு உங்களுக்கு வந்தது. இப்போ அது இப்படி அது இல்லை, இப்போ எங்களுக்கு அது மைண்டில் இருக்கு. இப்போ பேலன்ஸ் பண்ணீங்க இல்லை, அது பணிகள் தான். இது ஒன்றும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து மக்கள் வந்து இப்போ என்னை சந்திக்க முடியலன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் வந்து இந்த பணிகள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இதை பண்ணுறோம். வார வாரம் நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், சென்னைக்கு போகலன்னா இந்த காரியங்கள் நடக்காது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த காரியங்கள் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஆனால் வந்து அந்த மாதிரி பேச்செல்லாம் இப்போல்லாம் வந்து அதை பற்றி யாரும் பேசுறதுக்கே ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் மாவட்டத்தில் 2வது மலைப்பாதை இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நைனாமலைக்கு ஒன்று ப்ராஜெக்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ திருச்செங்கோடு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து இது 2வது மலைப்பாதை இந்த தேர்தல் காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. ஓகே, ஓய்வு பெற்றதுலேருந்து இந்த மலையை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு மலையில தினமும் இது வரைக்கும் 460 நாள் ஏறி இருக்கிறேன். 5 வயசுல இருந்தே மலை ஏறிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் சாலை பணிகள் வேணும்னு எவ்வளோ நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தீங்க? நான் இது வந்து ஒரு 10 வருஷமா நான் எம்எல்ஏ வராத முந்தைய நான் வந்து ரோட்டு போடாமல் என் உயிர் போகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மூல காரணம் கரெக்டாக இருந்தார். உங்களுக்கு உயிரே போகாது விடுங்க.
லிஃப்ட் போடுறாங்க. லிஃப்ட் போடுறது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக நான் கேட்டேன், நான் ரொம்ப கேட்டுக்கிட்டேன். ஆ. ஏன்னா நம்மளால போக முடியலைங்க. இப்போ எனக்கு வந்து 82 ஏஜ் ஆகுதுங்க. அதனால் நாங்கள்லாம் கண்டிப்பாக போக முடியும். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னே போயிட்டு வந்துட்டு முழங்கால் வலியும் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்க வேண்டியதாக போச்சு. அதனால் இப்போ போகலைங்க. 4 வாரமும் செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை ரொம்ப கிராண்டாக நடக்குதுங்க. அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 200-300 பேர் வருவாங்க. எல்லா இடத்துக்கும் சாப்பாடு அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு மேலே அன்னதானம். மேலே முருகனுடைய ஃபாதர் அதை நினச்சி தான் எனக்கு வந்து நான் இப்போ பெருத்த முயற்சி நான் ஒரு போன தடவை வந்து ஏடிஎம்கே பேர்களே ஒரு 15-20 தடவை வந்து கலெக்டரேட்டு ஏசி ஆஃபீஸ் ஜேசி ஆஃபீஸ் எல்லாம் போய் பெருத்த முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட 5 இயர்ஸ். ஒரு 5 வருஷம் முயற்சி பண்ணிங்கன்னா தாங்க மாமா வந்து அந்த இதை நடைமுறை கொண்டு வர முடியும்னாரு. அது மாதிரி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. இவர் வந்தார், நாங்கள் முயற்சி பண்ணோம், தெய்வம் நடந்துட்டு. இந்த கோயிலுக்கு வந்து தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு சின்ன கிணறு இருக்குது. எனக்கு அட்ஜாயிண்ட்டாக இந்த தோட்டம் என்னதான் எங்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேணுங்கிற தண்ணி நான் தான் இருக்குது. ஒரு திட்டம் ஆரம்பித்து நம்ம கண்ணெதிரில் ஒரு வருஷத்துக்குள்ளே முடியறதுங்கிறது வந்து புதுசாக தான் இருக்குது. அது கவர்மெண்ட் திட்டம். அதுக்கெல்லாம் நாங்கள் இவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மொத்தத்தில் எங்கள் உயிரே இவர் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டினேன், முருகா ரோடு வசதி செஞ்சு கொடு. எத்தனையோ அப்ஜெக்ஷன்லாம் இருந்ததுங்க. அதை எல்லாம் மீறி ரோடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டுங்க. அண்ணா செஞ்சு கொடுத்தாருங்க. இது மாதிரி எம்எல்ஏக்கள் முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்கு பல திட்டங்களை ER ஈஸ்வரன் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்காரு. இவர் தொகுதியை வந்து நம்ம வளம் வரணும், 5 ஆண்டுகளில் செஞ்சது வளம் வரணும் பார்த்தோம்னா நாம் 5 வருஷம் சுற்றணும் மாட்டோம் தான் தெரியுது. பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல திட்டங்களோடு திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றிங்கண்ணா.